கடவுள் என் மனுஷனை எனக்கு அறிமுகம் செஞ்ச நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். அவர் என்கிட்ட பிச்சை கேட்டு நின்னாரு. பாப்பா, நான் மீனவர் லூர்சாமி மகன் அருளப்பா சாமி. என்னாச்சு? ஏன் அழுகுற? கர்த்தர் எல்லாரும் காப்பாத்துறாரு, என்னை கைவிட்டுட்டாருங்க. நம்புறவங்களுக்கு கடவுள் உயிரோட இருக்காரு. நான் செத்து பொழைக்கிறேன் பாப்பா, நிம்மதியே இல்ல. என்னாச்சு? சும்மா அழுகாம சொல்லுப்பா. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கு. அழுகாதப்பா, ஆண்டவர் கைவிட மாட்டாரு. உன்னைய பார்த்ததும் அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுப்பா. ஒரு சின்ன உதவி வேணும். இது டாக்டர் கொடுத்த மருந்து சீட்டு, மருந்து வாங்க காசு இல்லை. என்கிட்ட 50 ரூபாய் தான் இருக்கு. ஆனா இது கோயில் காசு. இந்த கோயிலுக்கு எவ்வளவோ காசு உண்டியல்ல போட்டிருக்கேன். அதுக்கு தான் அந்த சாமி உன்னை என்கிட்ட அனுப்பியிருக்குன்னு நினைக்கிறேன். இது கோயில் காசுப்பா, தரக்கூடாது. ஒரு உசுரை காப்பாத்து பயன்படும்ல, பயப்படாதப்பா, திருப்பி தந்துடுறேன். யாரை ஏமாத்தினாலும் அந்த ஆண்டவரை ஏமாத்த முடியுமா? திருப்பி தந்துடணும். தோரம்பருப்பும் சீனி வாங்கிட்டு வந்துட்டாடி. வாங்கிட்டு வந்துட்டேம்மா. விஸ்வாசிங்க வீட்டுக்கு போனியா? கோயிலுக்கு தசம பங்கம் காசு கொடுத்தாங்களா? 50 ரூபாய் கொடுத்தாங்க 2 பேரு. சரி, போய் ஃபாதருக்கு கணக்கு கொடுத்துட்டு வந்து டீ போடு. இல்ல, என்னடி? கடற்புறத்துல ஒரு ஆளு அவங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு காசு கேட்டாரு. யாரு? லூர்து சாமி மகன் அருளப்ப சாமின்னாரு. ஐயோ, அவன் ஒரு பகல் குடிக்காரண்டி. குடிக்கிறதுக்காக பிச்சை எடுத்துக்கிட்டு திரியறவன். அவன்கிட்ட போய் கொடுத்துட்டு வந்துட்டே. நீ என்ன செய்வியோ எதை செய்வியோ எனக்கு தெரியாது. இப்பவே போய் அந்த பையன்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு வர. இல்லாட்டி இந்த வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது. இல்ல, நாளைக்கு தந்துடுறேன்னு சொன்னாரு. நாளைக்குங்கிறது அவன் அகராதியில அடுத்த ஜென்மம். போ, நிக்காத, போய் வாங்கிட்டு வா போ. கொடுத்தாலாம் வந்தாலாம், காசு வாங்காம வந்துடாத. ஊரை ஏமாத்திட்டு அலையிறாங்க. லூர்து சாமி மகன் அருளப்ப சாமி எங்க இருப்பாரு? அவனாம்மா, அவனை ஆஃபீஸில் போய் பாருமா. ஆபீஸா? இந்த கள்ளத்தோட தான் அவன் ஆஃபீஸு. அங்கே சாகாமல் கூட்டி போன போதும் ஆளு அவன் தான். என்னம்மா, அவ விரிச்ச வலையில் நீ மாட்டிக்கிட்டியா? நீ காசு வாங்கின மாதிரி தான். அந்த மேட்டத்தில் போய் பாருமா. ஏமா? என்னம்மா? லூர்து சாமி மகன் அருளப்ப சாமி வீடு எங்க இருக்கு? ஏன் உங்ககிட்டயும் காசு வாங்கிட்டானா? ஆமா. தா இதுல இருந்து 3வது வீடு தான். போ சீக்கிரம் போ, ஓடிட போறேன். வீட்ல யாருங்க? யாருமா? கோயில் காசு கொடுத்தாச்சே. லூர்து சாமி மகன் அருளப்ப சாமி வீடு தானே? ஏன் மைந்தா எம்புட்டு காசு வாங்கினா? 50 ரூபாய். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. ஆமாத்தா, இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, நாளைக்கு அவங்க அப்பனுக்கு உடம்பு சரியில்லாம போகும். குடிகார பயலுக்கு குடிக்கிறதுக்கு காசு இல்லைன்னா அந்த நேரத்தில் யாரை வேணா ஆஸ்பத்திரியில் சேர்ப்பாங்க. இரு, ஒரு நாளைக்கு ஒரு ஆள் 2 ஆள்னா பரவாயில்ல, நெதம் இதே பொழப்பா. வா, இப்படி 50 ரூபாய் அவ கொடுப்ப. வெளியூர்லேருந்து இளவு சொல்லி ஒருத்தன் வந்தான், அவங்கிட்ட இவன் ஒரு இளவு சொல்லி காசை வாங்கிட்டான். இந்தா. தேங்க்ஸ், வரேன். ஏ பாப்பா, வாங்கி பழகிட்டான், இனி உன்னை விடவே மாட்டான். அடுத்த முறை வந்தா ஓங்கி அற, அப்பவாச்சும் அறிவு வருதா பாப்போம். பாப்பா, ஒரு நிமிஷம். நேற்று நீ கொடுத்த காசுல தான் அம்மாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன். இப்போ குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றணுங்கிறாங்க. குளுக்கோஸ் பாட்டிலுக்கு காசு வேணும். தந்தை நான் நேற்று வாங்கினதோட சேர்த்து தரேன். நீ பாட்டில் வாங்கி குடிக்கிறதுக்கு குளுக்கோஸ் பாட்டில்னு போய் சொல்றியா? சாத்தான் உனக்குள்ள ஏறிட்டான், அவன் பின்னாடியே போகாத. பிதாவே, தவறான பாதையில் செல்லும் இவனை நல்வழிப்படுத்தும் ஆண்டவரே. குடியின் கோர பிடியில் சிக்கி இருக்கும் இவனை மீட்டு தாரும் கர்த்தாவே. இவனை உம்மிடமே ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. தள்ள கழிச்சதுலேருந்து ஓவர் போதையாக இருக்குது. ஒரு கிளாஸ் கடிச்சா 3 கிளாஸ் கேட்குது. நம்ம தமிழ் வாத்தியார்கிட்ட கேட்டேன், அந்த பிள்ளையை பார்த்துட்டாரு சரியாரும்னாரு. அதான் உன் பின்னாடியே சுற்றுறேன். ஏய், இங்க பாரு,
என் பின்னாடி வர வேலை வச்சுக்காத. பெத்த தாய கலங்கடிக்கிறவன் நிம்மதி இல்லாம அழிவான் அப்படின்னு வேதம் சொல்லுது. பாத்தியா பாத்தியா மெதுவா இரு, நான் முதல்ல ஏறிக்கிறேன். பாத்து பாத்து மெதுவா. பேஷண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது, வலை போட்டா பிடிச்சி கூட்டு வருவீங்க. போங்க. கடப்புறத்துல குடிக்கிறது சகஜம்தான். ஆனா இவன் அதை தவிர வேற எதையுமே செய்ய மாட்டேங்கிறான். ரோட்ல அங்கங்க விழுந்து கிடக்குறான். நிதானமே இல்லாம இருக்கான் சார். கை நடுங்குதுன்னு தவிக்கிறான். என்ன செய்யறதுனே தெரியல சார். இதுவும் ஒரு வகையான பரம்பரை வியாதி தான். டிஐக்யூங்கிற ரசாயனம் மூளையில் சுரக்கிறதுனால வர்றது. தாத்தாவுக்கு, அப்பனுக்கு, தாய்மாமனுக்கு இருந்தால் பிள்ளைக்கும் தொத்திக்கிடும். ஊர்க்காரங்களை வழிமறிச்சு பேசியே குடிக்க காசு வாங்கிடுறான். அப்போ கெட்டிக்கார பாய் தான். பொதுமக்கள்கிட்ட ஒருத்தன் பேசியே வசூல் பண்ணுறான்னா திறமையானவன் தானே. நீங்களும் நானும் கேட்டால் யாராவது கொடுப்பாங்களா? இதுக்கு நல்லா சொல்லுங்க. என் மய கெட்டிக்கார பையத இந்த ஒரு பழக்கத்தால தான் ஒண்ணுமில்லாம போயிடுவானோன்னு பயமா இருக்கு. உங்களை நம்பி விட்டுட்டு போறேன். அவனை மனுஷனாக்கி அனுப்பி வைங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. மருந்து மாத்திரை கொடுத்து ஆளை தேத்திடலாம். சரிங்க சார். வரேன் சார். நல்லது. ஒரு 15 நாள் கழிச்சு வாங்க. வணக்கம் ஐயா. திருத்துறோம்னு ரொம்ப வளைக்காதீங்கடா, உடஞ்சிட போறான். சரக்கு கேட்டா வாங்கி கொடு. வாங்கி தரக்கூடாதும்மா. கொஞ்சம் கொஞ்சமா திருத்துங்கடா. டேய் வாடி. ஃபாதர், இது உங்களுக்கே நல்லா இருக்குதா? 20 ரூபா தானே கேட்டோம். அதுக்கு பண்ணியை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு போறது. அந்தோடி பெரிய எடுத்து பார்க்க வேண்டாம். நீங்க சும்மா இருங்க சார். ஃபாதர், யாரு தான் குடிக்கல? குடிக்கிறது ஒரு குத்தமா? அதுக்கு நீங்களே பிடிச்சி கொடுக்குறதா? என்ன, நாங்க கொஞ்சம் ஓவரா குடிக்கிறோம். எங்க நம்பி ஊர்லாம் கடை திறந்து வச்சிருக்கானே, அவங்க எல்லாம் பொழைக்க வேணாமா? ஃபாதர், நீங்க பங்கு தந்தையா இருக்கலாம், அதுக்காக என் உயிர் நண்பனை பங்கு போட்டு பிடிக்கலாமா? சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். ஐயா பங்கு தந்தையே, இது அவன் பேசல, மது அருந்தியதால் வந்த விளைவு. இது ஒரு வகையில சிறுமூளை தள்ளாட்டம். நீங்க அவசரப்பட்டு எந்த நடவடிக்கையும் இறங்கிறாதீங்க. இதுல நான் வேற சம்மந்தப்பட்டிருக்கேன். ஃபாதர், உங்களை உண்மையிலே என் ஃபாதரா நினைக்கிறேன். என் நண்பனை பிரிச்சதால எடுக்க முடியல ஃபாதர். போதையிலையும் ஒரு நிதானத்தை கடைப்பிடிக்கிறியடா. உன் எதிர்காலம் ரொம்ப சிறப்பா இருக்கும்டா. தமிழ் ஐயா, மேல வெள்ளையா ஒரு உருவம் தெரிஞ்சுதே, அது ஃபாதரா? மறுபடியும் வந்துடுறேன் ஐயா. யோ வாத்தி, அவனை கூட்டு போங்க. டேய் உட்கார்றா. டேய் உட்காராங்கிற. ஐயோ அம்மா! டேய் புடிடா புடிடா, டேய் ஓரடா புடிடா, டேய் ஓரடா. டேய் ஓரடா புடிடா டேய். ஐயோ
எஸ்தர் அங்க இருக்கீங்க. எஸ்தர் சாவியை கொடு. எஸ்தர் எஸ்தர் என்னடி இது? ஐயோ இவன் பக்கத்துல போய் படுத்திருக்கியே. பாவி பாவி. யாரா அவன்? ஐயோ நீங்களே வா. ஐயோ நீ என்ன இங்க வந்து படுத்த? மதர் இவன் ஒரு குடியார பையன். இவன் எப்படி இங்க உள்ளாத? இவனுக்கு உனக்கு தொடர்பு இருக்கா? ஏய் சாவித்ரி எந்திரி எந்திரி வா, ஏதோ பிரச்சனை, வா வா வா. அடிக்காதீங்க விடுங்க. சாமி நீங்க நினைக்காம தப்பான ஆளு சாமி. இந்த ஆளு நல்ல ஒரு சாமி, எனக்கு தெரிஞ்சால சாமி. சாமி சாமி ஐயோ சாமி சாமி ஐயா போற சாமி சாமி வா சாமி வா சாமி இது சாமி வா சாமி வா சாமி 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 கொஞ்சம் ஐயோ சாமி வா சாமி. அப்படியே உனக்கு தூக்கமே வருது. பக்கத்துல தெரியாம வந்து படுத்து விடு சாமி. போ சாமி போ சாமி. இங்க சாமி வந்து படுத்த போ சாமி. மானமே போச்சு.